மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்காக சட்டமன்றத்தில் போராடியதாகவும் சட்டமன்றத்தை முடக்கியதன் பின்னர்தான் 1000 ரூபாய் கொடுத்தார்கள் என்றும் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் ராஜன் செல்லப்பா கருப்பக நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பட்டாசு வெடித்து மேலதாளங்களுடன் மலர் தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் வில்லாபுரம், இருக்கன்குடி, பூமாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கூட்டத்தில் பேசிய ராஜன் செல்லப்பா, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோமே மகளிருக்கு, எப்படி கொடுத்தாங்க? சட்டமன்றத்தில் நாங்க சண்டை போட்டோம். அறிஞர் எடப்பாடியார் கேட்டாரு, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றலன்னு கேட்டாரு. ஒரு நாள் சட்டமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு உரிமை தொகை கொடுத்தாங்க. அன்னைக்கு நாங்க சொன்னோம், திமுக 3 வருஷம் கழிச்சு கொடுத்திருக்க, இன்னும் 36,000 ரூபாய் கடன் பட்டு போயிருக்கு மக்களுக்கு. யாரு? திமுக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.